அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் 26ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 10ஆம் தேதி, நிறைஞ்ச புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு திருவோண நட்சத்திரமும் இருக்குது. இந்த திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருமாளுடைய நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம். நட்சத்திரங்களில் ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் இந்த திருங்கிற அந்தஸ்து வந்து இருக்குது. ஒன்று சிவபெருமானுடைய திருவாதிரை நட்சத்திரம், அடுத்து மகாவிஷ்ணு உடைய இந்த திருவோண நட்சத்திரம். இது ரெண்டையும் வந்து சொல்லலாம். புதன்கிழமை நாள், அதாவது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்குரிய புதன்கிழமை நாள்லேயே இந்த திருவோணம் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு கார்த்திகை மாதத்திற்குண்டான வளர்பிறை சஷ்டி திதியும் வந்து இருக்குது. வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இந்த வளர்பிறை சஷ்டி நாளில் முருகப்பெருமானிடம் நம்ம வேண்டி கேட்கும்போது கண்டிப்பாக அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கார்த்திகை மாத வளர்பிறை சஷ்டி. கார்த்திகை வளர்பிறை சஷ்டி ஆகட்டும், ஆனி மாத வளர்பிறை சஷ்டி ஆகட்டும், ரெண்டுமே பார்த்திங்கன்னா குமார சஷ்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த குமார சஷ்டி நாளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும்போது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண தடை வந்து நீங்கும். சர்பதோஷமெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அது எல்லாமே நீங்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக வந்து தடைகளை கடந்து முன்னேற்ற பாதையை நோக்கி போகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சஷ்டி திதியானது நேற்று இரவு 8:08 போது தொடங்குச்சு. இன்று இரவு 8:21 வரைக்கும் இருக்குதுங்க. ஏற்கனவே இந்த நாளில் நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்துட்டு தூவி விடுங்க. மேலும் வெறும் வயிற்றில் ஒரு வரி மந்திரம் 6 முறை வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அசைவம் சாப்பிடல அப்படிங்கும்போது எப்போ வேணாலும் அந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். அடுத்த பதிவில் இன்று இரவு 8:21 அதாவது சஷ்டி திதி முடியறதுக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட தீபத்தை வீட்டில் ஏற்றும்போது பணமும் நகையும் பல மடங்கு சேரும்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். நீங்கள் இது வரைக்கும் அந்த 2 வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் நல்லபடியாக முன்னேறுவதற்கும் வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதற்கும் பணம் வந்து நமக்கு எப்போதுமே இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு வழியிலேருந்து சேர்ந்துட்டே இருப்பதற்குமான ஒரு முறை குறித்து சொல்ல போகிறேன். அதுவும் நல்ல நாள். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். இந்த நாளில் நீங்கள் இதை செய்யும்போது 100% பலன் வந்து நிச்சயம் அப்படின்னே சொல்லலாங்க. இதை நீங்கள் வீட்லேயும் செய்யலாம், தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் செய்யலாம். எங்கே செஞ்சீங்கனாலும் அங்கே வந்து வருமானம் பல மடங்கு பெருகும் அப்படின்னே சொல்லலாம். இதை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க. செய்யறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம். புதன்கிழமை நாளில் ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் 12 மணிலேருந்து 1:30. யமகண்ட நேரம் நமக்கு காலையிலேயே வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இரவு 8:21 அதாவது சஷ்டி திதி முடியறதுக்குள்ளே இதை செய்கிறது இன்னும் நமக்கு அதீத பலனை வந்து கொடுக்கும். சரி, அப்படி என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தலாமா? இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த கோடு இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் ஒன்று தேவைப்படுது. இதில் எழுதுவதற்கு பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் வந்து எடுத்துக்கோங்க. பச்சை நிறம்ங்கிறது குபேரருக்குரியது, பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது. மேலும் இன்றைக்கி புதன்கிழமை நாளாக இருக்கிறதுனால புதன் பகவானுக்குரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை தான். அதனால் க்ரீன் கலரில் பேனா வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க. இது பார்த்திங்கன்னா பணம், பதவி, புகழ் தரும் தெய்வீக யந்திரம். இதை வந்துட்டு நம்ம அப்படியே பார்த்து வந்து வரைஞ்சிக்கணும். பொறுமையாக வரைங்க. இதில் போட்டிருக்கிற மாதிரியே ஒரு சதுரம் வந்து போட்டுக்கோங்க. அதாவது ஸ்கொயர் ஷேப் வந்து போட்டுட்டு அதுக்குள்ளார ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை எழுதுங்க. உள்ளே பாருங்கள் சட்கோணம் வந்து வரைஞ்சிருக்காங்க. இதே மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. உள்ளே இருக்கிற எண்களை கூட நீங்கள் கரெக்டாக வந்து வரையணும். என்னென்ன எண்கள் இருக்குதுன்னு அப்படின்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 46, 33, 19, 82, 45, 41. இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து எழுதிக்கோங்க. உள்ளே வந்து ஓம் நமோ பகவதி அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. வசி வசி வசின்ட்டு எல்லா பக்கத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அதாவது 2 முக்கோணம் வந்து ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா நீங்கள் 6 வசிங்கிற வசிய மந்திரத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் நமக்கு வந்து வசியமாகணும், குபேர வசியம் உண்டாகணும், தனவசியம் உண்டாகணும். இந்த இடத்துல குபேர வசியம்ங்கிறது செல்வ செழிப்பை வந்து குறிக்கும். தனவசியம் அப்படிங்கிறது வெறும் பணம் மட்டும் கிடையாது. அதாவது தனம்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு வளமான வாழ்க்கைக்கு என்னென்ன விலை வேணுமோ அது எல்லாமே தான்.
பொன் பொருள் ஆபரணம், வீட்டில் அந்த அன்னத்துக்கு குறைபாடு ஏற்படக்கூடாது. அதாவது மளிகை பொருட்களாகட்டும், ஒரு அலங்கார பொருட்களாகட்டும், அத்தியாவசிய பொருட்களாகட்டும் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து தனம்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? அது மாதிரி தனவசியம் ஏற்படணும். ராஜவசியம், அதாவது நல்ல ஒரு கெத்தான லைஃப், ஒரு புகழின் உச்சியை அடையக்கூடிய ஒரு வாழ்க்கை, அந்த மாதிரி. சரிங்களா? அந்த மாதிரி. அடுத்தது ஜனவசியம், அதாவது எல்லாரோடையும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் ஆகணும். அதாவது நமக்கு வந்து விரோதிகள் வந்து இருக்கக்கூடாது, எல்லாருமே நம்ம கூட நட்பு பாராட்டணும், எல்லாருக்குமே நம்ம வந்து பிடிச்சவங்க மாதிரி இருக்கணும், நமக்கு எதிரிகள் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? குபேரவசியம், தனவசியம், ராஜவசியம், ஜனவசியம், இதையும் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பார்த்து பொறுமையாக வந்துட்டு இது நீங்கள் அப்படியே வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போது இந்த தெய்வீக எந்திரத்தை நீங்கள் வந்துட்டு பூஜை பண்ணணும். ஒரு பொட்டு வச்சுக்கோங்க. இந்த 4 கார்னர்லேயும் 4 சந்தன குங்குமம் அந்த மாதிரி வைக்கலாம். இல்லைனா 6 வைக்கலாம். 4 மூலையிலையும் 4 வச்சுட்டு நடுவில் ஒன்று வைக்கலாம். அந்த ஓம்கிற கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொண்டு வந்து வைக்கலாம். வச்சுட்டு பூஜை அறையில் வச்சு ஊதுபத்தி, சாம்பிராணி இது எல்லாமே வந்து காட்டுங்க. கற்பூர அரத்தி காட்டுங்க. இப்போ இது நல்லா பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக மாறி இருக்கும். அதன் பிறகு இது நீங்கள் பூஜை அறையிலேயே கூட நீங்கள் வந்து ஒட்டி வைக்கலாம். இல்லை தொழில் செய்கிறீங்க அப்படிங்கும்போது அங்கே கூட நீங்கள் கொண்டு போயிட்டு இதை நீங்கள் ஒட்டி வைக்கலாம். தினமும் அங்கே விளக்கேற்றி வழிபாடு செய்கிறீங்க, ஊதுபத்தி காட்டுறீங்கும் போது இந்த எந்திரத்துக்கும் வந்துட்டு நீங்கள் காட்டலாம். அதே போல் இது சின்னதாக லேமினேட் பண்ணிவிட்டு டெய்லியும் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க வரீங்கும்போது உங்களோட பேக்கில், பர்ஸில், பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். இப்படி செய்வதன் மூலமாக பணம், பதவி, புகழ் எல்லாமே வந்து உண்டாகும். மேலும் எடுத்த எல்லா காரியங்கள்லையும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம், ஆரோக்கியம், ஆயுள் போன்ற எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 ரெடி பண்ணி வச்சு ஒன்று பூஜை அறையில் வச்சுக்கோங்க, ஒன்று பீரோவில் ஒட்டி வைங்க, ஒன்று தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைங்க, இப்போ ஹஸ்பண்டோட பர்ஸில் ஒன்று வைங்க, உங்கள் பர்ஸில் ஒன்று வைங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து பெண்கள் வந்து மாதவிடாய் சமயத்தில் பண்ணக்கூடாது, சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ணணும். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இதை வரைஞ்சிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து நம்ம சக்தி ஊட்டணுங்கும் போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சந்தன குங்குமம் வச்சு ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம் எல்லாம் காட்டிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச முருகப்பெருமானுடைய மந்திரம் சொல்லலாம். இல்லைன்னா இன்றைக்கி சொல்ல வேண்டிய ஒரு வரி சக்தி வாய்ந்த மந்திரம் குறித்து நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் குமாராய நமக. அதை கூட நீங்கள் வந்துட்டு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லலாம். நீங்கள் சொல்ல சொல்ல இந்த எந்திரத்துக்கு சக்தி வந்து அதிகரிக்கும். இதன் மூலமாக இதை பயன்படுத்துகிற நமக்கும் வந்துட்டு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு இரவு 8:21 இதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி அற்புதமான நாள். ஏன்னா புதன்கிழமை, திருவோணம், குமார சஷ்டி எல்லாமே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 8ங்கிற எண் சேர்க்கையும் வந்து இருக்குது. இது அளவில்லாத செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலோட ரிலேட்டடானது. அற்புதமான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.